ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 1996ல வெளிவந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற ஒரு காட்டுவாசிங்களோட படத்தை தான் பார்க்க போறோம். எப்படி மார்கோ போலோ படத்துல கதையை விட சம்பவம் தான் அதிகமா இருந்துச்சோ அதே போல தான் இந்த படமும். இந்த படத்துல கதை அப்படின்னு சொல்லி ஒன்று பெருசா இருக்கவே இருக்காது, ஆனா சம்பவம் மட்டும் ரொம்ப அதிகமாவே இருக்கும். மற்றபடி இந்த வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல நீங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதும் டைரக்டாவே டைட்டில் கார்டு போட்டுறாங்க. அப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்ச பிறகு அதிகாலை சூரியன், அடர்ந்த காடு, அழகான அருவி, அதுக்கப்புறம் பறவைங்க, விலங்குங்க, கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேச்சுரலாவே காட்டுறாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் போயிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்த பதுங்கி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரெண்டு குரூப் இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு தலைவன், அந்த பக்கம் ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம குரூப் 2ஓட தலைவன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து, அதாவது இன்னொரு காட்டுவாசி வாழ்வாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல 3 பொண்ணுங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே இந்த இடத்துல மெயினா ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனோட பொண்டாட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 3 பொண்ணுங்கள 2 பொண்ணுங்க மட்டும் குளிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்டாட்டிங்களா குளிச்சிட்டு இருக்கும்போது இவன் புருஷங்க என்ன பண்றான் அப்படின்னா சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தேடி போயிருக்கான். ஆனா தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, சாப்பாடு தேட போல அந்த இடத்துல இந்த ரெண்டு குரூப்லயுமே சேராத இன்னொரு குரூப் ஒன்று இருக்கு, அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கிற குரூப். அந்த குரூப்போட பொண்ணு வெளியே படுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கதை புரியணும் அப்படின்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் 1ஓட காட்டுவாசி தலைவன் இவன். இவனுக்கு 3 பொண்டாட்டிங்க இருக்காங்க. அந்த அருவியில குளிச்சிட்டு இருந்தாங்களா 3 பொண்ணுங்க, அது இவனோட பொண்டாட்டிங்க தான். அடுத்து இதை எட்டி பார்த்துட்டு இருந்தாலும் ஒருத்தன், அவன் குரூப் 2ஓட தலைவன். இது இல்லாம ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா இல்லையா, அவ குரூப் 3, அதாவது அவங்க பெண்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த குரூப் 1ஓட தலைவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா சாப்பாடு எடுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் மட்டும் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா ஆல்ரெடி 3 பொண்டாட்டிங்க இருக்கு, அது போதாதுன்னு சொல்லி இங்க இது வேறயாடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீனை பார்க்கும்போது தோணும். ஏன்னா தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப ரொமான்டிக்கா சென்சிபிளா பண்ற அப்படிங்கிற பேர்ல இந்த பொலைய ரகடுகளையும் மைண்ட மாத்தி வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருப்பாப்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் இங்க போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா அந்த 3 பொண்ணுங்கள ஃபர்ஸ்ட் 2 பொண்ணுங்க வந்து வெளியே சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு மட்டும் நீங்க போங்க நான் லேட்டா குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா வருது. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா வெளியே ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தாலும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா டக்குனு உள்ள வந்து பாஞ்சிடறான். பாஞ்சிட்டு அவளை அப்படி இப்படி பிடிச்சி வலுக்கட்டாயமா பண்ணிட்டு இருக்கான். அவளும் என்ன விடு விடு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. இந்த பொண்ணு கத்துற சவுண்ட் அங்க சுத்தமா எதுவும் கேட்கல. ஏன் அப்படின்னா அந்த பக்கம் அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சீன்ல பார்த்தா மொத்தம் 3 சீனா காட்டுவாங்க. ஒன்னு வந்து பார்த்தா அந்த 2 பொண்ணுங்களா பண்ணிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணுங்களோட புருஷன் அவங்க கூட பண்ணிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் அவன் இவங்களோட பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாவே இந்த சீன் ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவன் தலைவன் பண்ணிட்டு இருக்கும்போது அவ கேக்குறா, சொன்ன மாதிரி நீ பயங்கரமான ஆள் தான், வேற மாதிரி பண்றியே, இல்லாட்டி 3 பொண்ணுங்களை நீ எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றா. 3 பொண்ணுங்க மட்டும் இல்ல, எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன், ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை பத்தி அவனே பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த 3வது பொண்டாட்டியும் அந்த 2வது குரூப்போட தலைவர் இருக்கான் இல்லையா, அவங்க 2 பேரும் ஆத்தங்கரையோரத்துல வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவனுக்கு பயங்கரமா கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த 2 பொண்ணுங்களும் சம்பவம் பண்ணி முடிச்சிருது. நம்ம குரூப் 1ஓட தலைவர் இருக்கான் இல்லையா, அவனும் சம்பவம் பண்ணி முடிச்சிட்டு அங்கிருந்து அவன் இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அவன் இடத்துக்கு வரும்போது பார்த்தா அவன் பொண்டாட்டி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி அவன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். உடனே அவன் பண்றதை நிறுத்திட்டு ஐயோ விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட வந்து உனக்கு ஒன்னும் ஆகலையே, நீ நல்லா தானே இருக்க. அந்த பொண்ணு பார்த்தா அவன் பண்ணிட்டு போனான் இல்லையா, அந்த மைண்ட் செட்லயே இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அது புரிஞ்சிருது. ஓகே இப்போ உனக்கு தேவை சாப்பாடு இல்ல, இந்த விஷயம் தானே, சரிவா நான் ஃபுல்ஃபில் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு அவனோட மத்த பொண்டாட்டிங்களும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பொண்டாட்டிங்களோட அந்த இடத்துல அவன் சம்பவம் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தா 3 பேருமே அவன் புருஷன் கிட்ட ஒவ்வொருத்தரா மாத்தி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அந்த செகண்ட் குரூப்போட தலைவர் இருக்கான் இல்லையா, அவன் ஆளுங்க கிட்ட ஓடி சொல்றான், டே நான் அந்த 3 பொண்ணுங்கள்ல 3வது பொண்ணை சம்பவம் பண்ண வேற லெவல்ல இருந்தா, இன்னும் 2 பேர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, நம்ம நினைச்சா ஈஸியா முடிச்சிடலாம், நீங்களும் கூட வாங்க இன்னைக்கே போய் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் இடத்துக்கு அவங்க 3 பேர் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்துட்டு இவன் தனியா வேற இருக்கான் இல்லையா, அவங்க 3 ஆம்பளைங்க இருக்காங்க கிட்ட வந்து ஓ ஆ சொல்லி அவனை பயமுறுத்துற மாதிரி கத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் இவங்க கூட சண்டை போட 3 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல குரூப் 1ஓட தலைவன் அந்த 3 பேரும் அடிச்சு அப்படியே துரத்தி விட்டுறான். பரவாயில்லப்பா இவன் அந்த விஷயத்துல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி யோசிச்சா நல்லா சண்டையும் போடுறான். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஆயிடுது. இவங்க 3 பேர் அடி வாங்கிட்டு வந்துட்டு சே நம்ம நினைச்சதை விட அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், அவன் இடத்துல அவன் பொண்டாட்டிங்க முன்னாடி கூட போய் நம்ம அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கோம், ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், என்னடா பண்ணலாம், ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி இவன் அவங்க கிட்ட கேட்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இதை நம்ம பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும், சரியான நேரம் வரட்டும் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு தலைவன் உங்களை விட எனக்கு அதிகமா அடி விழுந்திருக்கு, இங்க பாருங்க எப்படி வீங்கி போயிருக்கு, அவன் அந்த அடி அடிக்கிறான் ஆனா நம்மளால திருப்பி அடிக்க முடியல, சரி அடுத்த டைம் பழி வாங்க விட மாட்டான் அப்படி சொல்லி இவன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இங்க சீன் போயிட்டு இருக்கும்போது அடுத்த சீன் பார்த்தா நம்ம தலைவரோட 3வது பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவளுக்கு அந்த விஷயத்துல ஆர்வம் ஜாஸ்தி. அதனால என்ன பண்றா அப்படின்னா அவன் புருஷன் வெளியே போகும்போது இவளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவலுக்கு ஒரு ஆள் நிக்க வச்சுட்டு போயிருக்காப்ல. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க கிட்ட போய் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு நேரம் தான் காவல் காத்துட்டு இருப்பீங்க, கொஞ்சம் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அவன் ஆமாங்க உங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லி தான் தலைவர்
தலைவர் சொல்லிட்டு போயிருக்காரு, உங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவளும் அப்ப பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னா எனக்கு தேவையானது இப்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட ஒரு மாதிரி பேச, அவனும் பார்த்தா தலைவரோட 3வது பொண்டாட்டியே கிடைக்குது, சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பூந்து விளையாடிட்டு இருக்கான். அவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கான். ஆனா இந்த பொண்ணு அதை பத்திலாம் எதையும் யோசிக்காம எனக்கு தேவை சம்பவம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு செஞ்சுட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பாறையோட அடிவாரத்துல உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்த சீன் பார்த்தா இந்த அடி வாங்கிட்டு போனாங்களே அவனுங்களாம், இவங்களாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இதான் சரியான டைம், இன்னைக்கு இங்க தான் வருவானுங்க, வந்த உடனே நான் உங்களை டைவர்ட் பண்றேன், அந்த பொண்ணுங்களை மொத்தமா தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஆனா இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, அந்த தலைவர் வரான் இல்லையா, அவன் தனியா வரல, அவன் கூட அவனோட காவலாளிங்களாம் கூட்டு வரான். இப்படி கூட்டு வரும்போது அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. சரி நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து மொத்தமா கிளம்பி வராங்க. இவங்க மொத்தமா கிளம்பி வரதை இவங்க தூரத்துல இருந்து பாத்துட்டு ஐயா ஜாலி எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, இதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லி உள்ள புந்துறாங்க. உள்ள புந்து ஆளுக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் 3 பொண்டாட்டிங்களையும் கடத்திக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த 3 பொண்ணுங்களையும் அவங்க இடத்துக்கு கூட்டு போயிட்டு கட்டி போட்டு அதை பார்த்து சுத்தி டான்ஸ் ஆடி விளையாடிட்டு இருக்கானுங்க. அதுவும் என்னோட தலைவனுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரா அந்த பொண்ணு சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம தலைவரோட பொண்டாட்டிங்க 3 பேருமே அந்த விஷயத்துல ஒரு மாதிரி, இதுல சொல்லணும்னு அவசியம் இல்ல, அதனால இவங்க பண்ண இவங்களுக்கு வேற லெவல்ல கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கும்போது அங்க தலைவரும் பொண்டாட்டிங்களா தொலைச்சதுனால வெறிகுண்டி இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கான். நீ கையில கிடைச்சாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன், அவங்களை வச்சு செஞ்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி இவன் டென்ஷனா சுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. ஈவினிங் ஆயிடுது. ஈவினிங் ஆன பிறகு பார்த்தா இந்த குரூப் 2 ஓட டீம் இருக்காங்க இல்லையா, இவங்க ஃபுல்லா ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த 3 பொண்டாட்டிகளும் இங்க தான் இருக்காங்க. சரி நைட் ஆயிடுச்சு, நம்மளை விட அவங்க கம்மியா தான் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட மாட்டோம் அப்படின்னா நம்மளை வச்சு செஞ்சிருவானுங்க, அதனால நம்ம அந்த இடத்துக்கு வேணா இந்த இடத்துக்கு போய் பதுங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தலைவன் ஒரு ஐடியா கொடுக்க இவங்க எல்லாரும் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவன் தலைவன் என்ன சொல்றானா, இருங்க அவங்கள மட்டும் அங்க போட்டோம், நான் இவங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறேன், அது வரைக்கும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு காவலர் கிட்ட இந்த 3 பொண்ணுங்களை விட்டுட்டு அவன் தலைவன் போறான். அந்த பொண்ணுங்களும் இதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லி அந்த காவலுக்கு விட்டு போனவன் அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா அதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு அருவி மாதிரி இருக்கு, அந்த வழியா தான் தப்பிச்சு போறாங்க. இவங்க தப்பிச்சு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 3வது குரூப் இருக்காங்கல்ல அந்த பொண்ணுங்க, அந்த குரூப் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த குரூப்ல ராணி மாதிரி ஒருத்தர் இருக்கா, அவன் இந்த 3 பேரையும் பார்த்துட்டு, ராணி நம்ம குரூப்புக்கு இந்த 3 பேரும் சரியா இருப்பாங்க, நம்ம குரூப்ல ஆண்களுக்கு இடமே கிடையாது, பெண்கள் மட்டும்தான், இந்த 3 பேரும் பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க, இவங்க 3 பேரும் நம்ம 2 பேரும் வச்சு செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொன்னதும் இந்த ராணி என்ன பண்றா அப்படின்னா, நீயாவது சொல்ற, எனக்கு அதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கப்புறம் 5 பொண்ணுங்களும் சேர்ந்து ஓப்பனா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் கதையே இல்லையா, சம்பவம் மட்டும் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நீங்க சொல்லுவீங்க. அதே தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், சம்பவம் மட்டும் தான் மெயினாவே போயிட்டு இருக்கு, கதையே கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல குரூப் 2 காட்டுறாங்க. அவங்க போய் அந்த காவலுக்கு வச்சுட்டு போனாங்கல்ல ஒருத்தன், அவன் மேல டென்ஷன் காட்டுறாங்க. உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னா அந்த 3 பேரையும் கோட்டை விட்டுட்டியே, அவங்க 3 பேர் பொக்கிஷம் மாதிரி எப்படி இருந்தாலும் தெரியுமா, வேற லெவல்ல இருந்தாலுங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் அந்த காவலர் கிட்ட கோவத்தை காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணுங்க கூட்டத்தை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் அடுத்த ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த 3 பொண்ணுங்களும் அந்த ராணிக்கு டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல இந்த குரூப் டீம் காட்டுவாசிங்க இருக்கிற இடத்த இந்த குரூப் 1 டீம் காட்டுவாசிங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்கள பார்த்து ஓடி வர இந்த தலைவன் அவங்க கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க, நான் கூட்டு போனது உண்மைதான், ஆனா இவன் பாதுகாவல தான் விட்டு போயிருந்தேன், இவன் தான் மிஸ் பண்ணிட்டான், அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவனும் வந்துட்டு எங்கடா என் பொண்டாட்டிங்க அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க, அப்புறம் அந்த குரூப்பே சேர்ந்து அந்த 3 பொண்ணுங்களை தேடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாரும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்கலாம் தேடி டயர்ட் ஆகி போய் ஒரு பாரமலை உட்காந்து இருக்காங்க. அப்ப இந்த குரூப் 1 ஓட தலைவன் வந்து ரொம்ப டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த குரூப் 2 ஓட தலைவன் வந்து என்ன பேசுறான் அப்படின்னா, எப்பா நீ டென்ஷன் ஆகாத, உன் பொண்டாட்டிங்களை பத்திரமா காப்பாத்திரலாம், எனக்கு தெரிஞ்சு அந்த அருவி பக்கம் தான் அவங்க போயிருப்பாங்க, அந்த ராணி இருக்கால அவ தான் பிடிச்சி வச்சிருப்பா, அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்திரலாம்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவனும் கண்டிப்பாப்பா நம்ம காப்பாத்தி ஆகணும்பா, நீங்களா இருக்கும்போது இப்ப எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கும், இந்த ஒத்துமை தான்பா நமக்கு வேணும், நம்ம போய் அவங்களை முடிச்சிடலாம்பா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒத்துமையா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் டீமா சேர்ந்து அந்த அருவி பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆயிட்டு பார்த்தா இவங்க 3 பொண்டாட்டிங்க கட்டி போட்டு அந்த பொண்ணுங்க அங்கங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஒவ்வொருத்தங்க தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூக்க ஆரம்பிச்சு கடத்தி கொண்டு போய் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொண்ணை தூக்கி அவன் அங்கங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, குரூப் 1 தலைவன் இருக்கான் இல்லையா, அவனோட பொண்டாட்டிகள் தானே காப்பாத்த வந்தான், ஆனா பொண்டாட்டிங்க கட்டி போட்டுருக்காங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த குரூப்போட ராணி இருக்கால அவளை தூக்கிட்டு போயிட்டு அவளை வச்சு செஞ்சுட்டு இருக்கான். அவளும் இவனையும் இவனோடதையும் பார்த்துட்டு பா ஏன்னா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல கம்பெனி கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் குரூப் 2 தலைவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த 3 பொண்டாட்டிகளை 2வது பொண்டாட்டி தூக்கிடுறான். அவளை தூக்கி வச்சுட்டு காப்பாத்துறேன் அப்படிங்கிற பேர்ல அவகிட்ட சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இந்த சீன் முழுக்க மாறி மாறி எல்லாரும் சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் பொண்டாட்டியை பண்ணிட்டு இருக்கிறத அவன் அங்கிருந்து பாத்துறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாரும் பொறுமையா பண்ணுங்க, இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், நம்ம யாரும் வேற வேற கிடையாது, எல்லாரும் எப்போ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர் பகிர்ந்து கொடுக்குறாராமா. தள்ளி தள்ளி பார்த்தா கூடயும் இந்த சீன் பாட்டுக்கு தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல ஓடுது. சரி ஒரு வழியா படத்தை முடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அந்த அளவுக்கு டெசினா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சம்பவத்தை பண்ணி முடிக்க வானத்துல பறவைங்க பறக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பறவைகள் போல இவங்களும் சுதந்திரமா ஃப்ரீயா இருப்பாங்க, அதாவது இவங்களுக்குள்ள எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த பிரிவினையும்
யூனியன் கிடையாது, யார் வேணா யார் கூட வேணா இருந்துக்கலாம், இதான் இப்போ உங்களோட நியதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. இந்த படம் முடியும் போது உண்மையிலே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உண்மையிலே இந்த படத்தில் நீங்க என்னடா சொல்ல வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா படத்துல சம்பவம் கிடையாது, சம்பவம் முழுக்க முழுக்க தான் படமாவே எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்தை ட்ரை பண்ணணும் அப்படின்னா பெரியவங்க மட்டும் பாருங்க. மத்தபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்టిక్యులரா அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.